ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ இருக்க கோட்ரஸில் இருக்கேன் இல்லையா, பிரயாக்ராஜில். இங்கே நம்ம மாடியில் சுற்றியும் மரங்க தான் இருக்கும். நல்லா காடு மாதிரி இருக்கும். சுற்றி என்னென்ன வீடு இருக்குது எதுவுமே தெரியாது, மரங்கள் மட்டும்தான் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான நம்ம ஊர் மரம் ஒன்று இருக்குது. நம்ம முருங்கை மரம் டெய்லி சாப்பிட்டாலும் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்றலாம் இல்லையா, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, கீரையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது போல். பட் முருங்கைக்காய் இப்போ சப்ஜியெல்லாம் சாப்பிட்றாங்க போல். ஸோ இங்கே நாங்கள் இருக்க இடத்துல முருங்கைக்காவே கிடைக்காது பார்த்துக்கோங்க. மார்க்கெட்லேயுமே கிடைக்காது, அவ்வளோ டிமாண்டு. பட் கிடைச்சுமே சாப்பிட முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கத்தியே உடஞ்சிரும் போல், ஆனால் அது கட் ஆக மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம், இதுவும் மாடியில் இருக்குது. இது வந்து சீஸ்னல், ஒரு 10 டேஸ்க்குள்ளே பூவே இருக்காது, பட் பிஞ்சை வச்சு காய வச்சிரும். நல்லா காய வச்சு சூப்பராக அப்படி நிறைய இருக்கும் காய். அப்புறம் பார்த்தா ஒரு மொத்தமே கீழே விழுந்துடும் 1 வீக்குள்ளார. பாருங்கள், அதே மாதிரி விழுந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ காய். அது ஃபஸ்ட்டு இருந்து அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் பூவை வைக்காது, வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த இமேஜில் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்துச்சு மொத்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மரம் பார்க்கலாம். இந்த மரம் என்ன மரம்ன்ட்டே தெரியல. பீன்ஸ் மாதிரி ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காய் குத்து குத்தாக வச்சுருக்கு. பட் என்ன யூஸ்னே புரியல. ஃபுல்லாக பஞ்சு மாதிரி வேறு வந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து இலந்த மரம், நல்ல பெரிய மரம். நாங்கள் வாக்கிங் போகிற இடத்துல இருக்குது இந்த மரம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1 kg அளவுக்கு கூட காய் எடுத்துகிட்டு வரலாம். கீழே அவ்வளோ விழுந்துட்டு இருந்துச்சு 1 வீக் பிஃபோராக. பட் இப்போ இன்றைக்கி நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா சும்மா ரேராக ஒரு 4-5 காய் தான் கிடச்சிச்சு. அதுவும் நல்லா உலுக்கி பார்த்தோம். அப்போவுமே கிடச்சது என்னவோ 5-6 காய் தான் கிடச்சிச்சு, ரொம்ப ரேராக. இது நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாருக்குமே கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு இது. சரி, அப்படியே இலந்த பழம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் தான் பார்க் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் என்னோடய குட்டீஸ் 2 பேருமே டெய்லி விளையாடுவாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தவொடனே சப்பாத்தி வேணும்னாங்க, சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஓகே, பாய், டேக் கேர்.